வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிஃபர் திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் இவரை பற்றி சொல்லாமல் நிறைய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வாங்க நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நிறைய பெரிய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட படமும் ஆல்சோ. ஸோ இதில் வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் படத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் சார். ஜெட்டின்னு ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து பீச் பேக்ராப் ஃபிஷர்மேன் படம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்ன ஸ்ட்ரகிள் அப்படி ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் இல்லை, நம்ம விருப்பப்பட்டு தானே செய்கிறோம். ஸோ அது ஒரு மற்றவங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும், அதை வேணுமோ சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஓப்பன் லைட்டு பீச்சில். ஸோ மார்னிங் காலையில் நாங்கள் ஒரு 5 o'clock எழுந்தோம்னா 6 o'clock ஸ்பாட்டில் இருக்கணும். ஈவினிங் 6:30 வரைக்கும் அங்கே இருப்போம். ஸோ அப்போது ஈவினிங் 6:30 சன்லைட்டு வந்து அங்கே வந்து 5:40 வந்து ஓப்பன் ஆகிடும் பீச் வரமா. ஸோ ஈவினிங் வந்து 6:10 வரைக்கும் சன் இருக்கும். அதனுடைய ஆஸ்ட் மேக்ஸிமம் வந்து 45 டிகிரி இருக்கும். ஸோ அந்த 45 டிகிரியில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். சம்டைம் சாப்பாடு தண்ணி கூட அங்கே அந்த டைம் வராது. நடுக்கடலில் நம்ம போய்ட்டோம், நடுக்கடலில் ஷூட்டு அப்படின்னும் சாப்பாடு வராது, தண்ணியும் வராது. ஸோ அது அது ஒரு மற்றவங்களுக்கு சேலஞ்ச். அது எனக்கு தான், பட் நம்ம ஒர்க்கில் இன்வால்வ் ஆனதுனால அது பெருசாக தெரியாது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சு அது ஒன்று. ஸோ இன்னொன்று நடுக்கடலில் ஷூட் பண்ணும்போது சில பேர் அந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலி 5 ஃபைட்டு 5 சாங்கு, ஐ திங்க் 70 சீன், அதுவும் டபுள் லாங்குவேஜ், தெலுங்கு தமிழ். ஆக்சுவலி அது தெலுங்கு தமிழ். ஸோ இதை வந்து 30 நாளில் ஷூட் பண்ணோம். 30 நாளில் ஷூட் பண்ணோம். அது குவாலிட்டியாக ஷூட் பண்ணோம். அது பெரிய சேலஞ்சு. ஓப்பன் பிளேஸு. இப்போ நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே அப்படி இருந்ததுன்னா நம்ம லைட் பண்ணிட்டு டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆர வச்சு எடுத்துடலாம். ஓப்பன் பிளேஸு பீச்சில் நடுக்கடல். ஸோ நடுக்கடலில் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறது, அந்த லைட்டு குவாலிட்டியோட வந்து சீனும் முடிக்கணும் அப்படின்னும்போது அது ஒரு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. கடல் இப்போ கூட ரீசெண்டாக சூரியோட படத்தில் கூட ஏதோ ப்ராப்ளம் கடல்ல எடுக்கும்போது கேமராஸ்லாம் விழுந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா கேமரா இப்போ நம்ம நீங்கள் கிரவுண்டில் வந்து கேமரா நீங்கள் எப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். நீ கேமரா வந்து போட்டில் வச்சுட்டு நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா ஆர்டிஸ்ட் இப்படி போவான், கேமரா இப்படி போகும். ஸோ ஏன்னா தண்ணி வாட்டம் அந்த மாதிரி இருக்கும். அப்போது 180 டிகிரியோ இல்லை 360 டிகிரியோ சுற்றிட்டே இருக்கும். நம்ம அதில் வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணுவோம். இதை ட்ரோன் ஷாட்டாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுங்க இருந்தால் கூட போட்டு ஷேக்லேயே இப்படி போய்ட்டுருக்கோம். ட்ரோன் என்ன ஆகும்னா அந்த காற்றுல வந்து பீச் பக்கத்தில் காற்று அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் கம்போஸ் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் லைட்டாக ஷேக் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அந்த என் படத்தில் அந்த சேலஞ்சஸ் இதை மீறி தான் வந்து ஷூட் பண்ணோம். சில சாங்லாம் வந்து கேமராவே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்னுடைய படத்தை. அந்த தெலுங்கு ஜெட்டி படத்தில் நடுக்கடலில் சிராலில் ஷூட் பண்ணோம், வைசாகில் ஷூட் பண்ணோம். ஸோ சிராலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் போர்டில் ஒரு சாங் சீக்வன்ஸு, அது ஆக்சுவலி நல்ல சாங்ஸ் இப்போ யூடியூப்பில் போட்டாலும் கங்காமா ஒரு சாங்கு. ஸோ அதில் என்னென்னா ஒரு சின்ன போட்டு, நாங்கள் சின்ன படம் தான், நம்ம வளர கேமரா பண்ணி சின்ன படம் தானே ஃபஸ்ட்டு கிடைக்கும். அது மினிமம் பட்ஜெட் படம் தான். மினிமம் பட்ஜெட்லாம் 3 crores. மலையாளம் தமிழ் தெலுங்கு. அதில் என்னென்னா சாங்கு ஷூட் பண்ணோம். இந்த ஒரு பீட் ஒரு சாங்கு வரும். அந்த சாங்கு வந்து அதில் நடிக்கிற கேரக்டர் வந்து அது படுத்து ஏந்து சிங் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு. அது என்ன பண்ணால் நான் எனக்கு ஜிம்மி வேணும்னு கேட்டேன். சரி ஜிம்மி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பெரிய போட்டு கேட்டேன், பட்ஜெட் இல்லை, பெரிய போட்டு கிடைக்காது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஷார்ட் அதில் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு விடாப்படியாக இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் வந்து நானும் அந்த போட் ஆள் மட்டும் நடுக்கடலுக்கு நான் மட்டும் போயிட்டு வந்தேன். ஸோ தண்ணி வந்து எங்கே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் போனோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு கரையை விட ஒரு 4-5 கிலோமீட்டர் போனோடனே கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நான் திருப்பி வந்து வாங்க கேமராலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். போட்டு கொடுங்க அப்படின்னா, போட்டு சேம் நான் போன போட்டு தான். அதில் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்தா கூட சின்ன போட்டு 4 பேர் தான் அதில் உட்கார முடியும். ஸோ அதில் நான் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜிம்மி போட்டு ஜிம்மியில் கேமரா எடுத்தோம்னா 2 பேருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஜிம்மி ஜிப் பர்சனும் வரமாட்டாங்க, கேமராமேனும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, கேமரா அசிஸ்டன்ஸும். ஏன்னு கேட்டேன், நடுக்கடலில் போகிறோம், அதுவும் இல்லாமல் சின்ன போட்டு. எல்லோரும் போட்டு ஷூட்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய போட்டு எடுத்துப்பாங்க. ஒரு 40 அடி அகலம், 60 அடி லென்த்து. நீ என்னடா ஒரு 8 அடி நீளம் இருக்குது, அகலம் ஒரு 3 அடி போட்டில் வந்து எனக்கு ஜிம்மி எடுத்து கேமரா எடுத்து நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு என்கிட்ட சைன் வாங்க கேட்டாங்க. சைன் மீன்ஸ் இந்த கேமராவுக்கு இந்த ஜிம்மிக்கு எதுனா ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு, சம்பளம் வேணும்னு கொடுக்கணும். சரி நான் சைன் போட்டு தரேன் அப்படின்ட்டு. அப்பவும் கொடுக்கல. திருப்பியும் நான் வந்து ஹைதராபாத்லேருந்து நாங்கள் ஷூட் பண்ணது சிராலா, அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு கால் பண்ணி கேமரா ஓனர்கிட்டே நான் பேசினேன். நான் இந்த ஷார்ட் இது வரும், இது எதுனா ஆச்சுன்னா இந்த படத்தில் நான் என்ன சம்பளம் வாங்குறேனோ உங்களுக்கு கொடுத்துட்றேன், இல்லைன்னா அடுத்த படத்தை பத்தலைன்னா அடுத்த படத்தை சம்பளமும் நான் கொடுத்துறேன், எனக்கு இந்த ஷார்ட் வேணும் கொடுங்க. அவர்கிட்ட நான் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு கையெழுத்து போட்டு அந்த ஷார்ட்டு எடுத்தேன். அதை சின்ன போட்டு. ஸோ அதில் ஜிம்மி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஃபோக்கஸ் புல்லர் இருப்பார், நான் இருப்பேன்,
டான்ஸ் மாஸ்டர் இருப்பார், ம். நடுக்கடலில் ஷாட்டு. ஸோ அது ஜிம் இப்படி இருக்கும், ஆர்டிஸ்ட் இப்படி ஃபஸ்ட்டு வந்துங்க பாட்டு பண்ணி டான்ஸ் ஆடுவார். இப்படியே போட்டாண்ட போயிட்டு போட்டாண்ட நின்று இப்படி படுத்துவார். ஸோ நான் ஜிம் இங்கே இருந்துட்டு முதல்ல ஹை லெவலில் இருக்கும், கேமரா அப்படி ஹை லெவலில் இருக்கும், அப்படியே டாப் லெவலில் போயிட்டு திருப்பி வந்து டவுன் வந்து இப்படி போயிட்டு இப்படி போகும். ஸோ இதோட பேரலல் கட்டு வந்து நான் வந்து ட்ரோனில் ஷூட் பண்ணிப்பேன். ஸோ ஓகே. இதெல்லாம் எனக்கு சேலஞ்சு. அது சேலஞ்சு இல்லை, நான் ரசித்து ரசிச்சு ஒரு எடுத்ததுனால விஷயத்த அது பண்ணா வந்து challenge-ஆ சேலஞ்சாக இருக்கல. தெரியாது. ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து அள்ளு இல்லாமல் தான் வந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது நல்லா இருந்தது, நிறைய பேர் பாராட்டினாங்க. எப்படி எடுத்த இன்னும் தெலுங்கில் 2, 3 பெரிய டேரக்டர் ஒரு ரவி தேஜா வச்சு பண்ணியிருக்காங்க, பிரபாஸ் சார் வச்சு. அவங்ககிட்ட அந்த சாங்கை போட்டு காமிக்கும்போது என் படத்துக்கு ரவி தேஜா படத்துக்கே நான் வந்து அங்கே போனேன், அந்த ஷாட் எடுக்கல, நீ எப்படி எடுத்தேன்னு என்கிட்ட கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. ஒரு பெரிய டேரக்டர் எல்லாரும் எதுக்கும் கேட்கும்போது. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் அந்த படத்துலேயே ஒரு போட்டு ஒரு 3000 4000 போட்டு இருக்கும் ஒரு ஷாட்டில். அது ஃபஸ்ட்டு சாங், அது சேம் கங்கமலம் ஃபஸ்ட்டு ஷாட்ஸு. அதை வந்து எல்லாரும் எடுக்க முடியாதுன்னாங்க. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைங்க நிறைய பைசா கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேன்டா. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு மீன் பிடிக்க எப்போ போகாமல் எப்போ ரிலாக்ஸாக இருப்பீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு பர்டிகுலர் சண்டேவில் ஒரு பர்டிகுலர் டைம் சொன்னார். இந்த டைமில் அப்போ ஃப்ரைடே கிளம்புனாப்புல இந்த டைமில் ஒன்றா 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்கண்ணா. நாங்கள் ஒரு நைட்டு 2 மணிலேருந்து விடிய காலைல ஒரு 4:30 5 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4000 5000 போட்டு இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், அன்றைக்கி ஆக்சுவலி காசுண்டா எல்லோரையும் நைட்டு இயர்லி மார்னிங் 3 o'clock எட்டுன்னு போயிட்டு 4000 5000 போட்டிருக்கும், ட்ரோன் ஷாட்டு இல்லைன்னா அந்த விஷயம் ஷார்ட்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் என்னென்னா சேலஞ்சாக பார்த்தா மற்றவங்களுக்கு சேலஞ்சு, ஒர்க்காக பார்த்தா நம்ம கொஞ்சம் ஆம்பிஷன் இதுவாக பண்ணுறதா ரசித்து பண்ணுறதா. இப்போது நீங்கள் கேட்குறதுனால அது எனக்கே சேலஞ்சாக தெரியுது பார்த்தோம். ஸோ அது ஒன்று இன்சிடெண்ட்டு. ஸோ இன்னொரு இன்சிடெண்ட்டு நடுக்கடலில் வந்து கோபுர கேமரா, இன்னொரு கேமரா. ஸோ எனக்கு வந்துன்னா எல்லாரும் தண்ணியில் ஷூட் பண்ணும்போது அண்டர் வாட்டர் ஹவுசிங்னு சொல்லுவாங்க, நண்பர்களுக்கு தான் தெரியும். கேமராமே கண்ணாடி போட்டு அண்டர் வாட்டர் ஹவுசிங்கில் ஷூட் பண்ணுவாங்க. அது எங்கள் படத்துக்கு வந்து பட்ஜெட் இல்லை, கொடுக்கல. ஸோ நான் எனக்கு வந்து அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி ஷாட் எடுக்கணும். ஸோ ஹீரோ வந்து நடுக்கடலில் குளிச்சுட்டு இருப்பார், சாங்கில் ஏந்து சாங் பாடுற மாதிரி. பாதி தண்ணி இருக்கணும், பாதியில் வந்து ஸ்கை தெரியணும், அவருடைய முகமும் தெரியணும். சரி, எனக்கு அண்டர் வாட்டர் ஹவுசிங் அந்த பட்ஜெட் கிடைக்கல, இருக்குது. அது பாம்பேலேருந்து வர வைக்கணும், அது வர அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 lakhs ஆகிடும். நான் என்ன பண்ணேன், ஃபிஷ் டேங்க்கு அதான் சொன்னேன். ஃபிஷ் டேங்க் என்ன பண்ணோம், வேறு வழி இல்லை, அது லோக்கல் மேடு தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதை வாண்டடாக வந்து ரெடி பண்ணி நாங்களே கழுவி அதை ரெடி பண்ணது கூட ஆள் இல்லை. ஃபிஷ் டேங்கு ஃபிஷ் ஆள் வந்து விற்றுட்டாங்க. அதில் கேமரா வச்சோன்னே என்னென்னா ஃபிஷ் டேங்க் உடஞ்சிரும், பேலன்ஸ் இருக்காது கீழே. ஏன்னா அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருந்தவொன்னே மிஞ்சி போனால் ஒரு 200 250 என்ன ஃபிஷ் டேங்க் வைப்பாங்களோ அந்த கண்ணாடி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஹைதராபாத் சென்னை பாம்பே இருந்தால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஃபிஷ் டேங்க் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்கே இல்லை, மறுபடியும் நம்ம டபுள் லேயர் ஒட்டி ஃபெவிகால் ஃபேஸ்லாம் போட்டு ஒட்டி அதில் கேமரா வச்சுட்டு நான் நடுக்கடல் குதித்து, நம்மளுக்கு நீச்சல் தெரியும், கிராமத்தில் தான் அதில். ஸோ அண்டர் எடுத்தோம். அப்பயே சொன்னாங்க, இங்கெல்லாம் சொராக இருக்குது, என்னை சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அது நான் நடுக்கடலில் குளிச்சா மாதிரி ஆகிப்போச்சு, ஷார்ட் எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ரொம்ப இப்போ பார்த்தா கூட அந்த ஷார்ட்டு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஓகே, நீங்கள் பழைய படங்கள் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே சொன்னீங்க. இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிஃபர் அந்த படத்தில் இதோட ஸ்ட்ரகிள்னா, இந்த படம் வந்து தமிழ் அண்டு மலையாளம். ஆர்டிஸ்ட்டு தமிழ் மலையாளம் 2 பேரும் இது வைப்பாங்க. நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது ஸ்கிரிப்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ன்றதுனால, ஸோ டேயில் வந்து வர சீக்வன்ஸு, போலீஸ் ஸ்டேஷனில் வர சீக்வன்ஸு, வீட்டில் வர சீக்வன்ஸ் எல்லாமே லைவாக நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா, இல்லை ஒரு புதுசாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி நுழைஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஷூட் பண்ணிப்போம். லைட்டிங் சரி, கேமரா மூவ்மெண்ட்டும் சரி. ஸோ அப்படியே நைட்டில் பார்த்தோம்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் அந்த வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்து போலீஸ் கூடயே தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்தமாரி வந்து கம்போசிஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட் இருக்கும், லைட் பேட்டர்ன் இருக்கும், வில்லனோட லுக்கும் அந்த மாதிரி பண்ணும். இதில் என்ன சேலஞ்சுனால், நாங்கள் டேயில் அங்கே ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ நைட்டில் போய்ட்டு அந்த இடத்துக்கு லைட் பண்ணணும். ஸோ இங்கே லைட் பண்ணிகிட்டே இங்கே லைட் பண்ணி ஷூட் பண்ணுறோமோ, லஞ்ச் பிரேக் வரும், 1 to 2 அப்படின்னு லஞ்ச் பிரேக் வரும். நம்ம ஒரு காரை எடுத்துக்கிட்டு நைட்டில் எங்கே ஷூட் பண்ண போகிறோம்னு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. டிஃபன் பாக்ஸில் கூட ஒரு பேக்கேஜ் மாரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வாங்கிட்டு அந்த கார்லேயே போகும்போது லைட்டிங் பேஸ்ட் நான் அசிஸ்டன்ட் பண்ணுவோம். அங்கே போயிட்டு லைட்டை சொல்லிட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணுவோம். அந்தமாதிரி ஒரு சேலஞ்சு. அதுக்கப்புறம் நிறைய வித்தவுட் பர்மிஷன் நைட்டில் வந்து ஷூட் பண்ணுவோம் தைரியமாக. சில பேர் கேமரா இப்போ கோயம்புத்தூர், சென்னை,
இப்போ கொச்சின்லாம் வந்து பர்மிஷன் வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி கேட்டாலும் பைசா செலவு பண்ணோம். நான் அது இல்லாமல் வித்தவுட் பர்மிஷனில் நைட் எஃபெக்ட்லாம் வந்து தைரியமாக கேமரா வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம். அண்ட் நான் ஒரு படமும் சொல்கிறேன், அதில் இருக்க மெமரிஸ் எங்களுக்காக. தேவாரா. தேவரா சார் கூட வந்து செகண்ட் யூனிட் கேமராமேனாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அதில் வந்து ஷூட் பண்ணோம். ஒரு 200க்கு 150 அடி ஒரு ஷிப்பு அவங்க செட் பண்ணிட்டு கீழே வந்து அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி ஹவுசிங்கு. அண்டர் வாட்டர்லேருந்து கீழேருந்து கடல்லேருந்து வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும், மேலே வந்து ஷிப்போட லைட் பட்டு ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகும், அதில் ஆர்டிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி பண்ணோம், அந்த ஒரு சேலஞ்சாக இருந்தது. கேமரா மூவ்மெண்ட்லேயே இருக்கணும், ஷிப்பு மூவ்மெண்ட்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வாட்டரோடைய ஃப்ளோவிங்க்காக வந்து நம்ம வாட்டர் மோட்டர் செட் பண்ணாங்க. அப்போ போட்டும் ஷேக் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை வச்சு ஷூட் பண்ணாங்க. அது அதில் கொஞ்சம் சேலஞ்சான ஒர்க்கும் கற்றுக்கிற மாதிரி நிறைய ஒர்க் இருந்தது. அது ராண்டி சார் பண்ணதால் நம்ம குருநாத்னு கொஞ்சம் கற்றுக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் 2 வந்து நான் கேமரா ஒர்க்கு கற்றுக்கிட்டதை விட கமல் சார், சங்கர் சார் என்ன பண்ணுறாங்க அதுதான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு 2 பேரும் ஐகானிக்கும். நான் சினிமாவில் வந்து கமல் சாரை வந்து ஆதர்ச நாயனாக பார்க்குறேன். நாட் ஓன்லி ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு டான்ஸராக இது இல்லை. ஸோ அவர் எல்லாம் சொல்லுவாங்க கமல் சாருக்கு எல்லாமே அத்துப்படினுவாங்களே, அது கண்கூடாக பார்த்துருக்கேன். அதேமாரி சங்கர் சார் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஒரு பூ எடுத்து நீ அங்கே வைக்கிறோம் கூட அந்த பூ எதுக்கு வைக்கிறோம் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுறதுனால நான் என்ன பண்ணோம்னா சங்கர் சார் கமல் சார் நடிப்பார், சங்கர் சார் டேரக்ஷன் பண்ணால் நான் மானிட்டர் பின்னாடியே கை கட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அதுதான் வந்து கவனிப்பேன் நான். இவங்க 2 பேரும் சினிமா பற்றி என்ன பேசிக்கிறாங்க, இவங்க எப்படி ஒரு சீனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சங்கர் சார் அதை எப்படி கமல் சார்கிட்ட சொல்கிறாரு, கமல் சார் அதை உள்வாங்கின்னு எப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதை அப்சர்வ் பண்ணால் அது வந்து லைஃப்பில் நான் எந்த படத்துக்கு போனாலும் இனிமேல் கிடைக்காது. இன்னும் ஒரு ஷாட்டில் வந்து கமல் சார் அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து இந்தியன் 3ல் வரும்னு நினைக்கிறேன். அந்த நான் எடுத்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு நாள் வந்து ஒரு 7 கேமரா செட்டப்ஸு, நைட் எஃபெக்ட்டு, ஒரு ஜீப்பானந்து ஒரு கமல் சார் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு தூக்கி போட்டு அப்புறம் இன்னொருத்தர் போய் காப்பாற்றணும். இது ஒரு 5-6 கேமரா இருந்தது. ஜிம்மியில் ஒரு கேமரா, ஸ்டெடி கேம் ஒரு கேமரா, நான் ஒரு 135, ராண்டி சார் ஒரு கேமரா, ட்ரோன் ஒரு கேமரா. ஸோ கமல் சார் வந்து ஏற்கனவே ரிகர்ஸ்லாம் மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சங்கர் சார் அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணி வச்சுட்டாங்க. கமல் சார் வந்தார். வந்து எங்கெங்கே என்ன பண்ணணும்னு சொல்லணும், சும்மா டைரக்ட் சார் சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நடந்து பார்த்தார், எங்கெங்கே கேமரா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டேக் போகும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, சரி அவர் நடந்து போகும்போது சும்மா ஒரு கேஸில் பண்ண எனக்கு இந்த 135 லென்ஸ் போட்டு ஒரு க்ளோஸ் அப் மாதிரி வச்சுச்சுன்னா எனக்கு வந்து அந்த கம்போசிஷன் நல்லா பிடிக்கல எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஸோ கேமரா கொஞ்சம் ஹைட் தூக்கிட்டு ஃபோர்க்ரவுண்டில் ஒரு எலிமெண்ட்டு, ரைட்டில் ஒரு எலிமெண்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் டயர் கொஞ்சம் எரிஞ்சு அது புகை வர மாதிரி ஒன்று, இன்னொரு வண்டியிலேருந்து வாட்டர் வந்து லீக் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஹை ஸ்பீடு ஷாட்டு, ஷிப் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி நான் மாற்றி வச்சிட்டேன். ஸோ இது வந்து கமல் சாருக்கு தெரியாது. ஆனால் டேக் அப்படின்னும்போது அந்த ஷாட்டில் வந்தாருங்க, நான் கேமரா பிடிக்கிறதே விட்டுட்டு அந்த அவருடைய எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் இப்போ நினச்சா கூட அந்த ஷாட் புல் இருக்குது. என்னன்னா நான் கேமரா ஹைட் தூக்குன்னு அவருக்கு தெரியாது, கேமரா மாற்றி வச்சுன்னு தெரியாது. அந்த ரிகர்ஸில் பார்த்த இடத்துல இல்லை, அந்த ஷாட்டுக்கு ஒரு லுக்கு கொடுத்தாரு. அந்த லுக்கு அந்த ஷாட்டு வந்து அந்த சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருமே இது பண்ணாங்க. 2வது அதுதான் உலக நாயகன் சொல்லுவாங்களே, டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட் ஆகுது. சூப்பர் சார். அண்ட் சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நீங்கள் ஒர்க் பண்ண படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கே வந்து கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைமை கொடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னதுக்காக நன்றி. ரொம்ப நன்றி மேடம், உங்களுக்கும் தேங்க்ஸு. நண்பர்கள் நன்றி. என்ன இங்கிலீஷ் ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.